அங்க ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்றதுக்கு they might face a lot of problemsன்றது கூட அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல பாத்திருப்பீங்க, டெவலப்மெண்ட் வேணும்னு சொல்ற விஜய் அவர்கள், ஆனா டெவலப்மெண்ட் மூலமா இந்த லொகேஷன்ல வேணாம்னு நீங்க சொல்றீங்க. சரி, எந்த லொகேஷன் நீங்களே ஒரு 3 லொகேஷன் நீங்களே சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏர்போர்ட் வந்தா நல்லா இருக்கும் அப்படி நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க. நாங்க சஜஸ்ட் பண்றதுக்கு நீங்க எதுக்கு ப்ரோ கவர்மெண்ட் வச்சு ரன் பண்றீங்க? கவர்மெண்ட் எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க ப்ரோ. விவசாய நிலத்தை பாதிக்காம தமிழ்நாட்டுக்கு ஏர்போர்ட் நாங்க கட்டி தரோம். நாங்க ஐடியா தரதுக்கு, நாங்க சஜஸ்ட் பண்றதுக்கு நீங்க எதுக்கு ப்ரோ கவர்மெண்ட் வச்சு ரன் பண்றீங்க? ஏவியேஷன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, திஸ் பிளேஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஏர்போர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி அப்படி விஜய் அவர்கள் சொல்றாரு. பட் அந்த லெட்டர் யார்கிட்ட வந்திருக்கு? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வந்திருக்கு. அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. பைலட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பிளைட் லேண்ட் ஆகுறது விச் இஸ் அன்சேஃப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த லெட்டர் யார்கிட்ட வந்திருக்குன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட வந்திருக்கு, விச் இஸ் அண்டர் கண்ட்ரோல் பை யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பட் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே யார் அட்டாக் பண்ணி பேசுறாருன்னா டிஎம்கே கவர்மெண்ட் தான் அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஒரு ஏர்போர்ட் வந்துட்டு பரந்தூர்ல மட்டும் இல்ல, இந்தியால எங்க வந்தாலும் அதுக்கான ப்ரொபோசல் யார் தராங்கன்னா அது யூனியன் கவர்மெண்ட் தான். அதுக்கான ஃபண்ட் கொடுக்கறதுல இருந்து டெண்டர் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் தான். பட் எல்லாருமே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாக் பண்றீங்க. ப்ரோ ஃபண்ட் தரது, டெண்டர் தரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் ப்ரோ. பட் ப்ரொபோசல் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தராது ப்ரோ, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ப்ரோ தரும். என்ன ப்ரோ இவ்வளவு மக்கா இருக்கீங்க? இந்த இடத்துல ஏர்போர்ட் வரணுமா வேணாமான்னு சொல்லி யார் டிசைட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ப்ரோ டிசைட் பண்ணும். அது எப்படி ப்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணும்? அதனாலதான் ப்ரோ டிஎம்கே கேக்குறோம். டெவலப்மெண்ட்டுக்கு எகென்ஸ்ட் இல்லாத விஜய் அவர்கள் இந்த லொகேஷன்ல தான் எங்களுக்கு வேண்டாம் ஏர்போர்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சரி, எந்த லொகேஷன் நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்க. ஒருவேளை உங்களால சொல்ல முடியலன்னா நீங்களே டெல்லி கிளம்பி போய் நரேந்திர மோடி அவர்கள்கிட்டயும் அமித்ஷாஜி அவர்கள்கிட்டயும் வந்துட்டு ஒரு லெட்டரும் கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஏர்போர்ட் வேணாம், இந்த வேற இடத்துல தான் எங்களுக்கு வேணும், நீங்களே வந்து அவங்க கிட்ட சஜஸ்ட் பண்ணுங்க. எதுனால வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பாஜகவின் மறைமுக கூட்டணின்னு சொல்றோம் அப்படின்னா இவரே சொல்லிட்டாரு. இப்ப யூனியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஃபிட் இல்லன்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதை தாண்டியே வந்து பாத்தீங்கன்னா அப்போ டிஎம்கே விவசாய நலன்கள் பத்தியும் விவசாய குடும்பம் பத்தியும் எதையும் கவலைப்படாம அங்க சாங்ஷன் கொடுத்திருக்கா அப்படின்னா இது என்ன சொல்றது? அப்ப ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கள்ள உறவுல தான் இருக்கீங்க. கரெக்டா?